ஏன் குட்டி சாட் ஜிபிடி தான் பில்ட் பண்ண முடியுமா? ஒரு பெரிய சாட் ஜிபிடி இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாடலையே அப்படியே எக்ஸாக்டாக நம்மளா ஒன்று கிரியேட் பண்ண முடியாதா? பக்கத்தில் ஓல்டுங்கிற வார்த்தை தான் வரணுங்கிறதும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி இது ஜென்ரேட் பண்ணுச்சு? எப்படின்னா கூகுளோட ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இன்டர்நெட்ல உள்ள கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணி சொல்றதுல கில்லாடி. இன்னைக்கு வேர்ல்டே மாறி இருக்கிறதுக்கான காரணம் இந்த ரிசர்ச் பேப்பர் தான். அப்பனா அந்த டெவலப்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த கிளாடு தான் வந்து பெட்டர். இதனால தான் ஒரு சாட் ஜிபிடினால நம்மள பேசுறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ பாத்தீங்கன்னா வெறும் ப்ராம்ப்டிங் பண்ண தெரிஞ்சா போதும். நம்மளோட ஏஐ கேரியர் போறோம் அப்படின்னா இட் வில் பி வெரி பிரைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் எதை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ இந்த ஏஐங்கிற விஷயத்த கண்ணாப்பின்னு எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஏஐ அப்படிங்கிற விஷயம் எப்படி நம்ம கேட்குற விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படுற விஷயத்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து இதுக்கப்புறம் தவிர்க்கவே முடியாது. நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டிவியை போடு அப்படின்னா போட்டுரும். கரெக்ட். ஸோ நம்ம ஒரு கார் ஓட்ட போகிறோம் அப்படின்னா இதான் கிளச்சு, இதான் பிரேக்கு, இதான் கியரு, இதான் இன்ஜினு அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் ஒர்க் ஆகும்னு ஒரு அளவுக்காவது நமக்கு ஐடியா இருக்குல்ல. அந்த மாதிரியாவது இந்த ஜென்ரேட்டிவ் ரிலேட்டடாக நமக்கு வந்து நாலேஜ் வேணும். அப்போ தான் கரெக்டாக வேலை வாங்க முடியும். அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்க யாருன்னா நம்மளோட அப்சர் பிரதர் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎம்எல் எக்ஸ்பர்ட்டு. நிறையா ஏஐ ரிலேட்டடாக அண்டு மிஷின் லேர்னிங்லாம் நமக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காரு. நிறையா நம்ம சேனல்லே வீடியோஸ் போட்டிருக்காரு, செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறத எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த நார்மல் ப்ரெடிக்டிவ் ஏஐக்கும் ஜென்ரேட்டிவ் ஏஐக்கும் என்ன வந்து டிஃபரன்ஸு? ஸோ ப்ரெடிக்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டரில் நான் மிஷின் லேர்னிங் கூட ட்ரெயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லை டீப் லேர்னிங்கில் கூட நான் ட்ரெயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டரை கூப்பிட்டு ஒரு டாக் படத்தையும் ஒரு கேட் படத்தையும் கொடுத்து இது என்ன அனிமல் அப்படின்னு கேட்டேன்னா அது வந்து அது டாகா இருந்தா டாகுன்னு சொல்லும், கேட்டா இருந்தா கேட்டுன்னு சொல்லும். இது வந்து ப்ரெடிக்டிவ் ஏஐ. இதுவே அதே கம்ப்யூட்டரை நான் வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ கம்ப்யூட்டரை கூப்பிட்டு ஒரு தொப்பி போட்ட ஒரு பூனை படத்தை வர அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது வரைஞ்சிருச்சுன்னா அது வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஓகே, அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்தா ஜென்ரேட்டிவ் ஏஐ. இது நார்மல் இது ஒரு நார்மல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸா சொல்றதா இருந்தா நம்ம ப்ரெடிக்டிவ் ஏஐ பண்றதுக்கு மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங் ஏதாச்சும் இருந்தா போதும் பண்ணிடலாம். ஆனா ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ மாதிரி ஒரு மாடலையே பில்ட் பண்றதுக்கு கம்பல்சரி டீப் லேர்னிங் நமக்கு தேவை. டீப் லேர்னிங் கூட சில கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுமே ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ பில்ட் பண்ணிடலாம். பட் என்னன்னா பொதுவாக எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக ஜென்ரேட்டிவ் ஏஐ பில்ட் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னன்னா ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ பில்ட் பண்றதுங்கிறது நம்ம சென்னையில் நடக்கிற மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி மேசிவ் ப்ராஜெக்ட், மேசிவ் டேட்டா வேணும், அதை கம்ப்யூட் பண்றதுக்கு மேசிவ் கம்ப்யூட்டேஷன் வேணும். மேசிவ் டேட்டா மீன்ஸ் இப்போ சென்னை டெவலப் பண்ணிருக்க கம்பெனிஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் அவங்க கிட்ட எவ்வளவு டேட்டா இருக்குன்னு நமக்கே தெரியும். மெட்டா ஃபேஸ்புக்கோடது அவங்க கிட்ட எவ்வளவு டேட்டா இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி அவ்வளவு டேட்டா இருந்தா மட்டும் தான் உருவாக்க முடியும். அதனால என்ன பண்றாங்க கம்பெனிஸ் அப்படின்னா அவங்க எல்லாம் உருவாக்கி வச்சிருக்க ஜென்ரேட்டிவ் ஏஐ டிஃபரெண்ட் டொமைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் பண்ணி கூப்பிட்டு வேலை வாங்கிக்கிறோம். அது வந்து அடுத்த லெவல் கம்பெனிஸ் எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படிதான் இண்டஸ்ட்ரி போய்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஃபியூச்சர்ல எப்படி வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற ஜென்ஏஐ வச்சு எப்படி நம்ம வந்து ப்ராம்ப்ட் பண்ணி நம்ம ஒர்க்கை வாங்கிக்கலாம்னு பார்க்க போறோம். இந்த ரெண்டு செப்பரேஷன் அவேர்னஸும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஏஐ கேரியர் போறோம் அப்படின்னா இட் வில் பி வெரி பிரைட். ஓகே. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டீப் லேர்னிங் எப்படி வந்து இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? சரி ப்ரோ, இப்போ நமக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ என்ன தெரிஞ்சிச்சு, ப்ரெடிக்டிவ் ஏஐ என்ன தெரிஞ்சிச்சு, நம்ம ஆல்ரெடி மிஷின் லேர்னிங் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டீப் லேர்னிங் பத்தி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஓவரால் ஒரு ஐடியா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக்ல போகலாம். பொதுவாக ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று ஒரு டெவலப்பிங் ஜென்ஏஐ மாடல். ஒரு ஜென்ஏஐ மாடலையே ஒரு எல்எல்எம்ஏ உருவாக்குறது அது நம்மளால முடியாது. அது நமக்கு அந்த ஸ்கில் இருந்தா கூட அவ்வளோ டேட்டா வேணும், கம்ப்யூட்டேஷன் வேணும். நான் சொன்ன மாதிரி அது பெரிய ப்ராஜெக்ட், அவ்வளோ பெரிய ரிசோர்ஸ் வேணும். பட் இப்போ அது பண்ண முடியாததுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பிங் வித் ஜென்ஏஐக்குள்ள போவாங்க. அதுதான் இன்னைக்கு மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரி எல்லாருமே பண்றது. ஏற்கனவே இருக்கிற எல்எல்எம் கிட்ட நம்ம எந்த மாதிரி பேசி வேலை வாங்கிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த வீடியோ பண்ணதுக்கான நோக்கம் அதுக்குள்ளேயே நம்ம போகலாம். ஸோ விச் இஸ் ஒரு டெவலப்பிங் ஜென்ஏஐ வெர்சஸ் டெவலப்பிங் வித் ஜென்ஏஐ. ஸோ டெவலப்பிங் ஜென்ஏஐனா ஒரு குட்டியா ஒரு சாட் ஜிபிடி பில்ட் பண்ற மாதிரி உள்ள கான்செப்ட்.
டெவலப்பிங் வித் ஜென்ஏஐனா ஏற்கனவே பில்டு பண்ண ஏதாச்சும் ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ் எல்எல்எம்ஸ் ஜெமினியோ கிளாடோ அல்லது ஜிபிடியோ எடுத்துட்டு அதுல ப்ராம்ப்ட் பண்ணி வேலை வாங்கிக்கிறது. ஓகே, இது 2 பிரிக்கலாம். ஸோ இதுல செகண்ட் கேஸான டெவலப்பிங் வித் ஜென்ஏஐ நம்ம அப்புறமா ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு குட்டி ChatGPT மாதிரி பில்ட் பண்றதுனா என்னென்ன வேலை பார்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஒரிஜினல் ChatGPT ஜெமினி மாதிரி விஷயம்லாம் நம்மளே பில்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்பவே கஷ்டம். அதுக்கு எக்கச்சக்கமான டேட்டா பேஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது இதுன்னு தேவைப்படும். அதெல்லாம் பெரிய பெரிய பெத்த கைகளால் தான் பண்ண முடியும். நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த சைனா ப்ராடக்ட் மாதிரி ஏதாவது அதோட காப்பியை வந்து வச்சுக்கிட்டு அவுட்புட்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் ஒர்க்கிங்லாம் சேம் தான், பட் அவுட்புட் பெருசா இருக்காது. கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, சின்ன டேட்டா வச்சு ட்ரெயின் பண்றதுனால ஓகே சும்மா பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, இது இந்த டெவலப்பிங் ஜென்ஏஐ அதுக்குள்ள இப்ப டீடைலா போலாம். எப்படி அதை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ டெவலப்பிங் வித் ஜென்ஏஐ அண்ட் வெர்சஸ் டெவலப்பிங் ஜென்ஏஐ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னா வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே உள்ள ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடலை யூஸ் பண்றது தான் டெவலப்பிங் வித் ஜென்ஏஐ. ஸோ ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்றது, கூப்பிட்டு வேலை வாங்குறது. அடுத்து டெவலப்பிங் ஜென்ஏஐ அப்படிங்கிறது பில்டிங் த ஜென்ஏஐ மாடல் இட் செல்ஃப், ஒரு ஜென்ஏஐ மாடலையே உருவாக்குறது. அது இதுதான் அதோட டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ இதுல இருக்க மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவைலபிள் மார்க்கெட் அவைலபிளா இருக்க ப்ரீ ட்ரெயின்டு மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிபிடி, கிளாடு, ஜெமினி இது எல்லாமே வந்துடும். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒரு மாடலே டெவலப் பண்ணுவோம். கஸ்டம் எல்எல்எம்ஸ் நம்மளே டெவலப் பண்ணிடணும். அதுதான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டேட்டா நீடட். சப்போஸ் நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன டேட்டாவை மட்டும் நம்ம உங்கள் ChatGPT கொடுத்துட்டு இதை ரெஃபர் பண்ணி ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிடுவோம். ஓகே, இதுவே நம்ம வந்து ஒரு ஜென்ஏஐ உருவாக்க போகிறோம் அப்படின்னா we need massive database, டிபி அளவில் வேணும். மேசிவ் டிபி அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வேணும். அது மாதிரி ஒரு ஜென்ஏஐ அப்ளிகேஷன் டெவலப்பிங் வித் ஜென்ஏஐ பண்றோம் அப்படின்னா ட்ரைனிங்கே கிடையாது. டைரக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, அது பாட்டு வேலை பார்த்துரும். பட் நம்மளா சொந்தமா ஒன்று உருவாக்கணும்னா we need ட்ரைனிங், ஃபுல் ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும் டேட்டா வச்சு. அது மாதிரி கம்ப்யூட்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராம்ப்ட் பண்றதுக்கு இட் இஸ் வெரி லோ. பட் நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஜிபியு, டிபியு லெவல்ல தேவைப்படும். பெரிய லெவல்ல கம்ப்யூட்டேஷன் காஸ்ட் செலவாகும். அதுதான் நம்ம காஸ்ட் ஒன்றும் கொடுத்துருக்கோம். பை டிஃபால்ட்டா காஸ்ட் கம்பேரிசனும் இருக்கும். அப்புறம் டைம் டு பில்டு தான் முக்கியமான விஷயம். இந்த ஒரு சேட்பாட் மாதிரி ஒரு ஜென்ஏஐ அப்ளிகேஷன் ஏற்கனவே இருக்கிற எல்எல்எம்ல இருந்து நம்ம ப்ராம்ப்ட் பண்ணி பண்றதுக்கு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மாத கணக்காவோ வார கணக்காவோ நாட்கணக்காவோ ஆகும். பட் வந்து இதுவே நம்ம வந்து ஒரு சொந்தமா பில் பண்றோம் உண்மையாவே அது ஒரு பெரிய மெட்ரோவே கட்டற மாதிரி வருஷக்கணக்கில் ஆகும், பல மாதங்கள் ஆகும். அது லுங்கி பாய்ஸ் அண்ட் HCL குவி சேர்ந்து IPL 2026 யார் வின் பண்ண போறான்னு ஒரு ஃப்ரீயா ஈவென்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. லுங்கி பாய்ஸ் புகழ் நம்ம ராஜ் பிரியன் அண்ணன் தான் இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண போறாரு. பயங்கர என்டர்டெயின்மெண்டோட லைவ் குவிஸ்ல கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு 5000 rupees வர்த் குடீஸ் பிரைஸா கொடுக்க போறோம். இத்தனை வருஷம் IPL டேட்டாவை வச்சு டூல்ஸ் யூஸ் பண்ணி எங்க மென்டர் சப்ரிநாத் இந்த வருஷம் யார் ஜெயிப்பான்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல போறாரு. கூடவே டீம் பர்ஃபார்மன்ஸ், பிளேயர் ஃபார்ம், லைவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இந்த ஈவெண்ட் வர 23rd May 3 PM to 6 PM Zoomல நடக்க போகுது. சோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்புறம் அதெல்லாம் டூல்ஸ்லாம் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு சாட்பாட் டெவலப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஜென்னை. ஏன்னா அந்த எல்எல்எம் கம்பெனிகிட்ட போயிட்டு ஏபிஐயை வாங்கிட்டு அவங்களே ஒரு கோடு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ப்ராம்ப்ட் எங்கே அனுப்பணுமோ அனுப்பிக்கலாம், அது கூட நீங்கள் சாட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஈஸி தான். பட் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஐ, லாங் செயின், ராக் தான் வந்து டெவலப்பிங் வித் ஜென்ஏஐ, ராக், அப்புறம் பைத்தன் கோடி, ஏபிஐ இதெல்லாம் வச்சு பண்ணிக்கலாம். ஒரு ஜென்ஏஐ உருவாக்குறதுக்கு டூல் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச டென்சார்ஃப்ளோ, ஓகே, அப்புறம் பைடார்ச், கூடா இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வந்துரும். நாலேஜ் ரெக்வயர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் ப்ராம்ப்டிங் பண்ண தெரிஞ்சா போதும், எப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும் ஒரு ஜென்ஏஐ அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்கு, ஐ மீன் ஒரு ப்ராம்ப்ட் பண்றதுக்கு. இதுவே நீங்களா சொந்தமா ஒரு ஏஐ உருவாக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச விஷயங்கள் மேத்தமெட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வேலை செய்து இப்போ நம்ம பார்க்க போறது, அப்புறம் டீப் லேர்னிங், இது எல்லா நாலேஜும் நமக்கு வேணும். பட் இங்கே நம்ம வந்து வெறும் ப்ராம்ப்ட் பைப்லைன் கொடுத்ததுனால சரி நான் சாட்பாட் தானே டெவலப் பண்ண போறேன் இது போதும் நிப்பாட்டிடக்கூடாது. பட் நம்ம ஒரு ஏஐ நோக்கி நம்ம கரியர் போறதுனால we should know this. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம போகணும். அந்த அவேர்னஸ் நமக்கு தேவை. எக்ஸாம்பிள் டிபிக்கலி ஒரு ChatGPT மாதிரி ஒன்று உருவாக்குறது தான் எக்ஸாம்பிள். ஏற்கனவே இருக்கிற ChatGPT நம்ம டெவலப்பிங் வித் ஜென்ஏஐல யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு ஜென்ஏஐ மாடலை உருவாக்குறதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரைனிங்கை கம்ப்ளீட்டா பண்ணணும். ஆர்கிடெக்சர் வச்சு. ஓகே, இதுதான் அந்த டிஃபரன்ஸ். அடுத்து இந்த எபிசோட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது எப்படி ஒரு ஜென்ஏஐ மாடலை உருவாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் டெக்னிக்கலா உள்ள போவோம். ஓகே, யா
ஸோ 2017 தான் இந்த மேசிவான ஒரு விஷயம் நடக்குது. பார்த்தா இப்போதான் நடந்திருக்கு. அதுதான் ஆச்சரியமான விஷயம் நமக்கு. ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்லாம் பல வருஷமா இருக்கு. பட் 2017 தான் முதல்ல ஒரு ரிசர்ச் பேப்பர் வருது. அதுக்கு பேர் அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீடட். ஸோ டைம் இருக்கிறவங்க அதை போய் படிச்சு பாருங்க. அதில் தான் வந்து இன்னைக்கு இப்போ உள்ள ஜென்ரேட்டிவ் ஏஐ அல்காரிதம் வரைக்கும் எல்லாத்துக்குமான அடிப்படை ஐடியாவே அதுல இருந்து தான் உருவாக்குனது. இன்னைக்கு வேர்ல்டே மாறி இருக்கிறதுக்கான காரணம் இந்த ரிசர்ச் பேப்பர் தான். அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீடட். ஒரு நல்ல ஒரு இன்வென்ஷன் இது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டீப் லேர்னிங் கூட சேர்ந்து செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம்னு ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வர்றாங்க. இந்த ஆர்கிடெக்சருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு உள்ள ChatGPT, ஜெமினி எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷனா இருக்குது. இந்த ரிசர்ச் பேப்பர் தான். இதை வச்சு தான் கண்டே பிடிக்கிறாங்க இந்த ஆர்கிடெக்சர். இது யார் எழுதுனது? யார் அந்த ரிசர்ச் பேப்பர் யார் ரிலீஸ் பண்ணது? ஒரு 10-15 பேர் இருக்கும் லிஸ்ட். ஆனா இதுல இந்தியன்ஸ் பேரும் நிறைய இருக்கு. அதுவும் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பார்க்கலாம். ஆமா. ஸோ அது ஒன்று. ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரோட ஒரு ஹீரோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம். இவர் தான் டீப் லேர்னிங் கூட சேர்ந்து நமக்கான இந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறாரு. இப்போ அதாவது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்க டீப் லேர்னிங் கூட இவர் தான் வேலை பார்த்து நம்மளோட ஜென்ரேட்டிவையே ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுறாரு. எப்படின்னா இந்த செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் நீங்கள் கொடுக்குற அந்த ட்ரைனிங் டேட்டா இருக்கு இல்லையா, அதை வந்து கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கும். கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் வெறும் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாமல், அந்த சின்டாக்ஸ் மட்டும் இல்லாமல், நம்ம ஒரு மொழி பேசுகிறோன்னா கிராமட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் அதோட அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கும். அதோட அர்த்தத்தையும் புரியறதுனால தான் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது நீங்க சொல்ற விஷயத்தையும் உள்வாங்கிக்கிட்டு யோசிச்சு சரியான பதில கொடுக்க முடியும். அந்த கான்டெக்ஸ்ட் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நீங்க வெறும் டீப் லேர்னிங்ல போயிட்டு ஒரு லாங்குவேஜை ட்ரெயின் பண்ணீங்கன்னா அங்கேயும் நீங்க போயிட்டு ஒரு லாங்குவேஜை ட்ரெயின் பண்ணலாம் தான். பட் அது என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்ட்ரக்சரா மட்டும் தான் லாங்குவேஜை பார்க்குமோ தவிர நீங்க பேசுறது அது புரிஞ்சுக்காது. அதுக்கு தான் இந்த செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் உங்களுக்கு உதவுது. ஓகே நைஸ். நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஏஎம்எல், யூஎக்ஸ் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து புதுசாக படிக்கணும்னாலும் சரி, அந்த ஃபீல்டில் இருக்க டவுட்ஸ், இதை யாரெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்குமா, ஒரு ஃப்ரெஷராக இதில் வேலை கிடைக்குமா, அப்படி வேலை கிடைச்சா நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டவுட்டையும் HCL குவி கண்டக்ட் பண்ணுற ஃப்ரீ ஆன்லைன் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து டேரெக்டாகவே நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சர்க்கிளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரீ வெபினார்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த வெபினார் வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ChatGPT போய்க்குவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம், கிரியேட் எ பயோடேட்டா ஃபார் மீ அப்படின்னு கேட்குறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பயோடேட்டா கிரியேட் பண்ண சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் ChatGPTல. அது திரும்ப என்கிட்ட சில கேள்வி கேட்குது. ஸோ இது அவுட்புட்ல இருந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம கேட்குறோம், அதுக்கு வந்து சில செட் ஆஃப் டேட்டா தேவைப்படுது, அதனால அதை கேட்குது. ஸோ இப்போ இதில் 2 விஷயம் நம்ம யோசிக்கலாம். ஒன்று, நான் பயோடேட்டா கிரியேட் பண்ண சொன்னால் இந்த விஷயம்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அது பயோடேட்டா கிரியேட் பண்ணுறது நேம் வேணும், ஏஜ் வேணும்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஹவ் ஓல்ட் ஆர் யூங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா ஹவுக்கு அப்புறம் ஓல்டு தான் வரணும்னு சொல்லிட்டும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹவ் பக்கத்தில் ஹவ் ஆர் யூன்னு வந்திருக்கலாம். ஹவுக்கு அப்புறம் ஏன் ஓல்டுன்னு வரணும், அந்த வார்த்தையை எப்படி போடணுங்கிறதும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட கெப்பாசிட்டி. ஸோ ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி தான். லைக் இந்த பயோடேட்டா கிரியேட் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பயோடேட்டா கிரியேட் சொல்லும் போது இந்த பயோடேட்டா சினாரியோவில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுங்கிறது அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஹவ் ஆர் யூ இந்த இடத்துல தேவைப்படாது, ஹவ் ஓல்ட் ஆர் யூ தான் தேவைப்படும். ஹவ் பக்கத்துல ஓல்டுங்கிற வார்த்தை தான் வரணுங்கிறதும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி இது ஜெனரேட் பண்ணுச்சு எப்படின்னா, அங்கதான் வந்து நமக்கு அந்த செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் உதவி பண்ணிருக்கு. அது என்ன பண்ணிருக்குன்னா, அந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம இப்ப ட்ரெயின் பண்ணும்பொழுது எப்படி ட்ரெயின் ஆயிருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு மொழியை தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்போ மொழியை கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி அது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது மாதிரி ஹவ் ஆர் யூவும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கலாம். பட் இந்த ஓல்டுங்கிற வார்த்தை ஹவு கூட இதுக்கு முன்னாடி எப்படிலாம் அசோசியேட் ஆயிருக்கோ அந்த வெயிட்டேஜ் எல்லாம் கான்டெக்ஸ்டோட சேர்ந்து அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சிருக்கும். அதனாலதான் இது வந்து கரெக்டா, இது வந்து எப்படின்னா
ஒரு அர்த்தம், அதாவது ஒரு பேட்டர்னை மட்டும் படிக்காம அதுக்கு அதோட அர்த்தம், அது பிளேஸ் ஆயிருக்க அந்த பொசிஷன், அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை பின்னாடி உள்ள வார்த்தையை வச்சு அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னங்கிறத இந்த LLM தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் அதனால இப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இதுக்கு காரணம் அந்த செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம். ஓகே, அது இப்ப எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படிங்கிறது? இது எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹவ் அப்படிங்கிற வார்த்தை இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்ணிருப்பேன்னா, பெரிய அளவில் கான்வர்சேஷன் எல்லாத்தையும் நான் வந்து ட்ரைனிங்க்கு கொடுத்துருவேன். இப்போ நான் தான் மார்க் ஜூக்கர்பர்க் அப்படின்னா, என் கம்பெனியில் நான் சோஷியல் மீடியா கம்பெனி, இது வரைக்கும் எல்லாரும் பேசினா கான்வர்சேஷன் டேட்டா என்கிட்ட இருந்திருக்கும், அவங்க சோஷியல் மீடியா போஸ்ட் டேட்டாலாம் இருந்திருக்கும். இதெல்லாம் நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். இது வந்து ஹியூமன் பண்ண கான்வர்சேஷன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர் எனி லாங்குவேஜ். இதை நான் கம்ப்யூட்டருக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என் டேட்டா செட்டில் முதல்ல இருக்கிற சென்டென்ஸ் வந்து, ஸோ இப்போ ஏங்குற ஆளு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏங்குற ஒரு ஆளோட கான்வர்சேஷன் தான் என்னோட டேட்டா செட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதில் வந்து ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்டாக இருக்கு. இப்போ இதை நான் ட்ரெயின் பண்ண போறேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா, இந்த ஹவ் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அது பக்கத்துல உள்ள இந்த ஓல்டுங்கிற வார்த்தையே பை டிஃபால்ட்டா டார்கெட்டா செட் ஆயிரும். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஹவ் பக்கத்துல ஓல்டு வரணும்ன்றத படிச்சிரும். இதுக்கு அடுத்த ட்ரைனிங்ல ஹவ் ஓல்டுங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல ஆர் வந்திருக்கு அப்படின்னு படிக்கும். அப்புறம் ஹவ் ஓல்டு ஆர் பக்கத்துல யூ வந்திருக்குன்னு படிக்கும். இதே மாதிரி நீங்க ஃபேஸ்புக்ல உள்ள அத்தனை கான்வர்சேஷனை எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டாலே போதும், ஒரு மொழியையே படிச்சிருக்கும். ஓகே, அப்ப எனக்கு டவுட், ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு ஏங்கிற செட்டு படிச்சிருக்காரு, ஹவுக்கு வந்து டார்கெட் ஓல்டு தான் படிச்சிருக்கு. அதுவே இன்னொரு ஆள் வந்து ஹவ் ஆர் யூன்னு கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஹவ் இஸ் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த செட்டை இதை ட்ரெயின் பண்ணும்போது ஹவுக்கு பக்கத்துல இருக்க வெயிட்டேஜ் வந்து மாறி இருக்கும் இல்லையா, ஓல்டு வந்திருக்காது, டார்கெட் மாறி இருக்கும்ல. அதுக்கு தான் நம்மளால செல்ஃப் அட்டென்ஷன் உள்ள உட்கார்ந்து இருக்காது. அவர் என்ன பண்ணுவார்னா, கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்குவாரு. கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறது மீன்ஸ் அதே ட்ரைனிங் செட்ல ஹவ் கூட வேற ஒரு வார்த்தை அசோசியேட் ஆயிருக்கும், ஓல்டும் வேற வார்த்தை கூட அசோசியேட் ஆயிருக்கும். ஸோ இது வரைக்கும் அது வச்சிருக்க என்டையர் கான்செப்டை கணக்கு பண்ணி அந்த ஓல்டுங்கிற வார்த்தை இந்த செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் என்ன பண்ணும்னா, ஓல்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தை மற்ற வார்த்தைகள் கூட எவ்வளவு தூரம் ரிலேட் ஆயிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நீங்க என்டையர் ஃபேஸ்புக்கோட டேட்டால உள்ள அந்த ஓல்டுங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையா, அத்தனை ஓல்டு வார்த்தையும் வேற எந்தெந்த வார்த்தை கூடலாம் இந்த கான்வர்சேஷன்ல ஃபுல்லா அசைன் ஆயிருக்கோ அது கூடலாம் கணக்கு பண்ணி ஒரு காமனா அந்த ஓல்டுங்கிற வார்த்தைக்கு ஒரு வெயிட்டை கொடுத்துருக்கும். ஓகே, அப்படி கொடுத்துருச்சுன்னா வித் ரெஸ்பெக்டிவ் ஆல் அதர் வேர்ட்ஸ் ஓல்டுங்கிற வார்த்தை என்ன அப்படிங்கிறது LLMக்கு புரிஞ்சிடும். ஓகே, அது மூலமா அதுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தையோட வொக்காபுலரியும் தெரியும், ஸோ தட் அதுக்கு ஜென்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இதுதான் என்டையர்லி செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசமோட வேலை. ஓகே, அதுக்கு தான் வந்து இந்த query கீ வேல்யூங்கிற கான்செப்டை வச்சு அந்த கணக்கு பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இது ஓல்டுனா என்னங்கிற வார்த்தையோட மீனிங்கை தெரிஞ்சுக்குமா, இல்ல பயோடேட்டா ரிலேட்டடாக ஓல்டுன்னு பேசுகிறாங்க, பயோடேட்டாங்கிற கான்செப்டில் ஓல்டுன்னு பேசுகிறாங்கன்னா இந்த ஓல்டு தான் பக்கத்தில் இருக்குது, ஹவ் ஓல்ட் ஆர் யூங்கிறதுல இருக்க இந்த வெயிட்டேஜ் தான் பக்கத்தில் இருக்குன்னு மீனிங் புரியாமல் இந்த ஹவ் ஓல்ட் ஆர் யூ தூக்கி கொண்டு வந்து போடுமா, இல்லை இந்த ஓல்டுன்னா என்னங்கிற வார்த்தையோட மீனிங்கே அது புரிஞ்சிருக்கும். நம்ம கான்டெக்ஸ்ட்னால இது மீனிங் தான். ஸோ நான் இங்கிலீஷ்ல உள்ள ஒரு வார்த்தையை இங்கிலீஷ்ல உள்ள மற்ற வார்த்தைகள் கூட எல்லாம் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பை டிஃபால்ட்டாவே கம்ப்யூட்டருக்கு ஒரு நம்பர் மேத்தமெட்டிக்கலி ஓல்டுங்கிற வார்த்தையோட வெயிட் தெரியும்னா அது மறைமுகமா அதுக்கு மீனிங்கும் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஓகே, அதனாலதான் அதுக்கு பேரு என்கோடிங் டீகோடிங்னு சொல்லுவாங்க. அது மேக்ஸ்ல அந்த மீனிங்கை புரிஞ்சு வச்சிருக்கோம். நமக்கு அதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லாங்குவேஜ்ல அதோட மீனிங் நமக்கு தெரியும். இதுதான் அந்த வெயிட். அந்த செல்ஃப் அட்டென்ஷன்ல query key வேல்யூன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், அது இந்த விஷயத்தை தான் பண்ணும். ஓகே, சரி, நான் இப்போ கேட்குறேன், இந்த ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படிங்கிற விஷயத்த மிஷினுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க? ஓகே, ஸோ மிஷினுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ இப்போ செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் பற்றின ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது கொஞ்சம் இன்டெப்த்தாக உள்ள போய் நம்ம பார்ப்போம். இப்போ ஹவ் ஓல்ட் ஆர் யூங்கிற வார்த்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தையையும் தனித்தனியாக எடுத்துக்கணும். அதுக்கு பேர் டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், டீப் லேர்னிங் வந்து நீங்கள் ஒரிஜினலாக ஒரு ஜென்னையை உருவாக்கணும் அப்படின்னா இட் வில் பி காஸ்ட் எஃபெக்டிவ். இப்போ ஹவ் ஓல்ட் ஆர் யூங்கிற வார்த்தையை தனித்தனியாக உடைக்கிறோம். இதே மாதிரியே ஃபேஸ்புக்கில் உள்ள ஒட்டுமொத்த கண்டென்ட்டை உடைச்சா அதை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும் இல்லையா, அதுதான் அந்த டஃப்னஸ். ஓகே, ஓகே, இப்போ ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து அதை வந்து எப்படி இந்த ஜென்னையை வந்து லேர்ன் பண்ணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். பட் இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு 1000x லட்சக்கணக்கான எக்ஸ் போட்டுக்கோங்க, ஒரு ஒரிஜினல் ஜென்ரேட்டிவ் மாடல் ட்ரெயின் பண்ணும்போது ஏகப்பட்ட வார்த்தைகள் மொத்தத்தையும் ஒரே மாதிரி இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் நடக்கும். ஓகே,
இப்போ நம்ம கொடுத்துருக்க வார்த்தையை என்ன பண்றோம்னா டோக்கன்ஸா உடைச்சிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மளா ஒரு வெக்டரை உருவாக்கி உள்ள வச்சுக்கிறோம். அதாவது ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு ரேண்டமா சில நம்பர்ஸை நம்மளா போட்டுக்கிறோம். இனிமே இதுதான் இந்த வார்த்தையை குறிக்கிற ஒரு டைமென்ஷன், ஒரு அர்த்தம். மேத்தமெட்டிக்கலி அதுக்கு ஒரு மீனிங்கை நம்ம தான் கொடுக்குறோம். இது ரேண்டம் நம்பர் தான், ப்ராப்பர் என்கோடிங் எதுவும் கிடையாது, என்கோடிங் எதுவும் கிடையாது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வார்த்தையும் அது இருக்கிற பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கும் நம்மளா ஒரு என்கோடிங் பண்ணிடுவோம், ஒரு லிஸ்ட் எடுத்துருவோம். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இருந்தால் இது இத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங்கை டிஃபால்ட்டா இது கொடுத்துரும். பொசிஷன்னா என்ன பொசிஷன்? ஹவ் அப்படிங்கிறது இப்போ 0th இருக்கு அப்படின்னா 0th பொசிஷனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை ஒரு நம்பரா நம்ம கொடுக்குறோம். இதுவும் நம்மளா கொடுக்குறது தான். ஓல்டு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, அப்ப ஹவுக்கு அடுத்து இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஹவுக்கு அப்புறம் ஓல்டு இருக்கு, ஹவுங்கிறது 0 பொசிஷன்ல இருக்கு, ஓல்டுங்கிறது 1ல இருக்கு, ஆறுங்கிறது 2ல இருக்கு அப்படின்னு. இது வந்து அர்த்தத்தை புரியாம வெறும் அந்த சின்டாக்ஸை மட்டும் ஒரு கிராமரை மட்டும் கத்து கொடுக்கும் கம்ப்யூட்டருக்கு. அதுக்காக தான் இந்த பொசிஷனல் எம்பெடிங் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மளா ஒரு அடையாளத்தை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அது இருக்கிற பொசிஷனையும் பக்கத்திலே சொல்றோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அடையாளம் அதோட பொசிஷன் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வெக்டரா வந்துடும். இனிமே கம்ப்யூட்டருக்கு இதுதான் ஹவுங்கிற வார்த்தைங்கிறது இந்த நம்பர்ஸ் தான் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும். இப்போ இதை பத்திரமா நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ வந்து அதுக்கு மோஸ்ட்லி என்ன தெரியும் அப்படின்னா இந்த ஹவுங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து மோஸ்ட்லி பொசிஷன்ல 0ல தான் இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி இவங்க வந்து ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி ஹவுங்கிறது பொசிஷன் மோஸ்ட்லி ஒன்ல தான் இருக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அந்த கிராமரை ஃபுல்லா படிச்சோம், எப்படி ஒரு வார்த்தையை சேர்க்கணும் இங்கிலீஷ்னு சொல்லி கத்துக்கோம். அதுக்கு தான் இவ்வளவு வேலை இது. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்படியே இங்க நிப்பாட்டி வச்சிருவோம். query key வேல்யூனா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் திரும்ப இதை எப்படி கான்டெக்ஸ்ட் எம்பெடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். செல்ஃப் அட்டென்ஷன் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். query key வேல்யூ. ஸோ இதை சிம்பிளா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு லைப்ரரிக்கு போறேன், போயிட்டு எனக்கு வந்து ஒரு மெஷின் லேர்னிங் சம்பந்தமான புக் வேணும் அப்படின்னு பார்க்குறேன். நான் போயிட்டு லைப்ரரியில் உள்ள அந்த இண்டெக்ஸை பார்க்குறேன். அங்கே வந்து புக்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு, புக்கோட நேம் லேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ புக்கோட நேமும் புக்கோட ஐடியும் பக்கத்துலேயே இருக்கு. நான் அதை பார்த்தாலே எந்த ரேக்ல புக் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் வந்து கீன்னு சொல்லுவாங்க. அதாவது queryனா உங்களுக்கு என்ன வேணுங்கிறது query, அது எங்க இருக்குன்னு தேடுறதுக்கான ஒரு கீ, ஒரு இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு கீ. ஸோ மிஷின் லேர்னிங்கிற டாபிக் தான் லேபிள். அந்த புக்கை திறந்தா உண்மையாவே மிஷின் லேர்னிங் பத்தியான கண்டென்ட் இருந்துச்சுன்னா தான் அது சரியான புக்கு, இல்லைன்னா நீங்க தப்பான புக் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுதான் வேல்யூ. ஸோ ஒரு புக்கோட நேம் தான் கீ, அந்த புக்ல உள்ள கண்டென்ட் தான் வேல்யூ. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தான் query. இதை தான் நம்ம இப்போ எடுத்துட்டு போவோம். இப்போ ஒன்றும் இல்லை, queryங்கிறது நீங்க என்ன புக் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, ஓகேங்களா. கீங்கிறது அந்த புக்குக்கு மேல இருக்க டைட்டில் கரெக்டா அதுதான் எழுதியிருக்கா அப்படின்னு. வேல்யூங்கிறது டைட்டில்லாம் மேலே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் உள்ள உண்மையிலேயே மிஷின் லேர்னிங் சம்மந்தமான விஷயம் தான் இருக்குன்னு பார்க்குறது வேல்யூ. இதுதான் query key வேல்யூங்கிற கான்செப்ட். இப்போ நம்ம query key வேல்யூ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இது நம்மளோட சென்டென்ஸ்லேயே இதை பொருத்தி பார்க்கலாம். இப்போ இதில் query அப்படிங்கிறது நான் ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறேன், ஹவ் எப்படி மற்ற வார்த்தை கூட ரிலேட்டடாக இருக்கு, அதாவது கான்டெக்ஸ்டுவலி எப்படி ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ண போகிறோம். அப்போ எனக்கு மற்ற வார்த்தைகள் இருக்குல்ல, ஹவ்வை தவிர்த்து இந்த ஓல்டு, ஆர், யூ இதெல்லாம் வந்து லேபிள். அதுக்குன்னு ஒரு தனி லேபிள் இருக்குன்னு வச்சுக்குவோம், அதெல்லாம் லேபிள்ஸ். ஸோ நான் வந்து பொருத்தி பார்ப்பேன், ஹவ் எப்படி ஓல்டு கூட ரிலேட்டடாக இருக்கு, ஆர் கூட எந்த லெவலுக்கு ரிலேட்டடாக இருக்கு, யூ கூட எவ்வளோ ரிலேட்டடாக இருக்குன்னு கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் இந்த ஓல்டு, ஆர், யூக்கு மீனிங்க்கும் ஒரு டைமென்ஷன் இருக்கும். அந்த மீனிங் கூடயும் இது உண்மையாவே பொருந்தி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லேபிளை பார்ப்போம். ஓல்டுங்கிற லேபிள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, ஓகே. அதுக்கடுத்து உண்மையாவே அதோட மீனிங்கும் ஹவ் கூட ரிலேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணணும். இந்த ரெண்டு வெரிஃபிகேஷனை ஹவ் வெர்சஸ் அதர் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப ஓல்டு வெர்சஸ் ஆல் அதர் வேர்ட்ஸ், திரும்ப ஆர் வெர்சஸ் ஆல் அதர் வேர்ட்ஸ், யூ வெர்சஸ் ஆல் அதர், இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வார்த்தையோட ஸ்ட்ரக்சர் மற்றும் அந்த வார்த்தையோட அர்த்தம் இது கூட கம்பேர் பண்ணி ஹவுக்கும் ஓல்டுக்கும் எவ்வளவு ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பை டிஃபால்ட்டா இந்த ரிலேஷன்ஷிப்பை லேர்ன் பண்ணிருச்சுன்னா இப்போ அந்த ப்ரெடிக்ஷன், ரியல் டைம் ப்ரெடிக்ஷன் போகும்போது அதுக்கு முன்னாடி ஓல்டு, ஆர், யூங்கிற ஒரு 3 வார்த்தை இருக்கும் பொழுது ஹவுக்கு அடுத்து ஓல்டு தான் ஹைலி ப்ரெடிக்டபிளா இருக்கிறதுனால ஓல்டை சூஸ் பண்ணிடும். அர்த்தத்தை வச்சும் ஸ்ட்ரக்சரை வச்சும். இதுதான் வந்து இந்த query key வேல்யூ அல்டிமேட்டா பண்ற விஷயங்கள். இது வந்து மேத்தமெட்டிக்கலா நடக்கும். அந்த மேக்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபைனல் அந்த எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஒரு வெக்டர், அந்த அந்த வார்த்தையும் பொசிஷனையும் சேர்த்து வச்சு ஒரு கடைசி ஒன்று வச்சிருந்தோம்.
ஸோ இப்போ அந்த வெக்டர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட நம்மளா ரேண்டமா query weight, key weight, value weightனு ஒரு 3 மேட்ரிக்ஸை எடுத்து வச்சுக்க போறோம். இது ரேண்டமா நம்ம எடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் தான். எவ்வளவு சைஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த விஷயத்தை வச்சு நம்ம இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது வந்து ரேண்டமா நான் வச்சிருக்கிறது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் queryயையும் கீயையும் வேல்யூவையும் கண்டுபிடிச்சு தனித்தனி வெக்டரை உருவாக்கி வச்சுக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இப்போ ஹவுங்கிற வார்த்தைக்கு எனக்கு query வேணும் அப்படின்னா இந்த அதோட இண்டிவிஜுவல் வெக்டர் வெர்சஸ் இந்த மேட்ரிக்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஹவுக்கு எனக்கு வந்து ஒரு query கிடைக்கும். அதே மாதிரியே ஹவுக்கு ஒரு கீ கிடைக்கும், ஒரு வேல்யூ கிடைக்கும். ஹவுங்கிற வார்த்தை கூட query weight, key weight, value weight போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஓல்டுக்கும் போட்டுக்கிறோம். எல்லா வார்த்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபைனலி நமக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் கிடைக்கும். ஹவுங்கிற வார்த்தையோட query, key, value. ஸோ இனிமே என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஹவுங்கிற வார்த்தைக்கு அதோட அடையாளமா இந்த query இருக்க போகுது. ஓகேவா? அதே மாதிரி அதோட கீ, அதோட லேபிளா இந்த மேட்ரிக்ஸ் இருக்க போகுது, இந்த டைமென்ஷன் இருக்க போகுது, அதோட அர்த்தமா இந்த வேல்யூ இருக்க போகுது. இது நம்மளா டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது எப்படி அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த query, key, value வந்து ஒரு டேபிளா பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட கீ, அதாவது அந்த புக்குக்கு மேலே என்ன மிஷின் லேர்னிங் எழுதியிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட வேல்யூ உள்ள தொடர்ந்து மிஷின் லேர்னிங் சம்மந்தமாக தான் அதில் டாபிக் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே ஹவு அப்படிங்கிற விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கிறது queryல இருக்கும். அதாவது எனக்கு தேவைப்படுறது query. அடுத்து அந்த ஹவு சம்பந்தமான அந்த புக்கு மேலே அந்த லேபிள் இருக்கா, ஓகே எனக்கு ஹவு இதில் இருக்குது. அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹவுக்கான மீனிங் இருக்காங்கிறத நம்ம வேல்யூவில் பார்ப்போம். கொஞ்சம் சொதப்பிட்டான்னு நினைக்கிறேன், பட் புரிஞ்சிருக்கும். எடுத்துக்கிறேன்னா ஒரு டிக்ஷனரி, இதை டிக்ஷனரி கூட நம்ம கம்பேர் பண்ணி சொல்லலாம். எப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஃபேபுலஸ் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிக்ஷனரிக்கு போவோம். இப்போ நான் டிக்ஷனரிக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லை, ஃபேபுலஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது. இது வந்து query. இப்போ நான் டிக்ஷனரியில போடுறேன், எஃப்க்கு போறேன், அங்க ஃபேபுலஸ்னு எழுதியிருக்கும். இதுதான் கீ. அதுக்கு பக்கத்துல தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ அதோட டிஸ்கிரிப்ஷனோ அர்த்தமோ எழுதியிருக்கும். அதுதான் வேல்யூ. அந்த ஒரு டிக்ஷனரியை தான் நம்ம இப்போ கம்ப்யூட்டருக்கு கற்றுக் கொடுக்க போறோம். ஓகே, நைஸ். இப்போ நம்ம அதை தான் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டிக்ஷனரியை தான் ரெடி பண்ணியிருக்கோம். பட் கம்ப்யூட்டருக்கு தெரியுற மாதிரி மேத்தமெட்டிக்கலி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த queryனா எதுக்கு, கீனா எதுக்கு, வேல்யூனா எதுக்கு அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். ஓகே, இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய கம்ப்யூட்டேஷன் பண்றோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்றோம். எப்படி அந்த கம்ப்யூட்டேஷன் பண்றோம்னா, இந்த இடத்துல ஹவ்ங்கிற வார்த்தையோட query என்கிட்ட இருக்கு. இப்போ ஹவ்வுக்கும் ஓல்டுக்கும் ஒரு ஸ்கோரிங்கை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஹவ்வோட queryயையும் ஓல்டோட கீயையும் டாட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். queryயையும் கீயையும் மல்டிபிள் பண்ணணும். டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ டாட் ப்ராடக்ட் மீன்ஸ் இந்த 1.0வையும் 0.7ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு 2.5ஐயும் 1.0ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். இதே மாதிரி அதான் அந்த 15.5. இதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னா, ஹவுக்கும் ஆருக்கும் கனெக்ட் பண்ணணும், ஹவுக்கும் ஓல்டுக்கும் கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு ஹவுக்கும் ஓல்டுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கு, ஹவு ஆருக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும், ஹவு யூக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும் இல்லையா. அது எல்லாத்தையுமே அதோட ரெஸ்பெக்டட் வேல்யூ கூட, இப்போ சப்போஸ் ஹவு ஓல்டுக்கு நான் வந்து query versus key போட்டேன் அப்படின்னா அது அந்த ரெண்டோட ரிசல்ட்டையும் நான் இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 15.45 மறுபடியும் இது கூட மல்டிப்ளை இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, பண்ணிட்டான்னா அதே மாதிரி ஹவுக்கும் ஆருக்கு ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டு 3 நம்பர் வருமா, 3 புது மல்டிபிள் டைமென்ஷன் வரும். இது 3 நான் ஆட் பண்ணிட்டேன்னா அதுதான் இந்த ஹவ்வோட கான்டெக்ஸ்ட் எம்பெடிங் செல்ஃப் அட்டென்ஷனோட ரிசல்ட். ஓகே ஓகே, ஃபைனலி என்னன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஓல்டை பொறுத்த வரைக்கும், ஆரை பொறுத்த வரைக்கும், யூவை பொறுத்த வரைக்கும் சின்டாக்ஸ் வச்சும் சரி, அர்த்தத்தை வச்சும் சரி, ஹவ்னா என்னங்கிற ஒரு வெயிட் கிடைச்சிருக்கும். ஓகே, இந்த டேட்டாவை தான் எடுத்துட்டு போயிட்டு நம்ம நியூரல் நெட்வொர்க்ல ட்ரைனிங்க்கு கொடுப்போம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹவுங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஓல்டு தான் டார்கெட்டு. இப்போ வந்து இதுல வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு ஓல்டு ஃபைனலா டார்கெட்டா என்ன இருக்கும்னா மீதி எல்லா வார்த்தைகளும் உள்ள உட்காந்து. ஓகே, இப்போ எப்படின்னா அந்த ஹவுங்கிற வார்த்தையை வச்சு நம்ம இந்த query, key அது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த ஒவ்வொரு வார்த்தை கூட அந்த கால்குலேஷன் போட்டுட்டு அது கூட வேல்யூ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பர் வந்துருந்துச்சு. அதுதான் இது, இந்த நம்பர் செல்ஃப் அட்டென்ஷன் என்கோடட் நம்பர். இந்த நம்பர் தான் ஹவுங்கிற வார்த்தையோட ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸை தான் இன்புட் லேயர்ல நியூரல் நெட்வொர்க்ல கொடுப்போம் நம்பர்ஸா. ஓகே, ஹவ்வோட ஃபீச்சர்ஸ் இப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஃபைனலா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓல்டோட செல்ஃப் அட்டென்ஷன் நம்பர்ஸ் இங்க இருக்கும், ஆரோட செல்ஃப் அட்டென்ஷன் நம்பர் இங்க இருக்கும், யூவோட செல்ஃப் அட்டென்ஷன் நம்பர் இங்க இருக்கும். அதுவே 3 இருக்குமா? இப்போ இந்த இடத்துல 3 தான் இருக்கும். இப்போ இந்த ஹவுங்கிறதுக்கு நமக்கு 3 நம்பர் கிடைச்சிருக்குல்ல செல்ஃப் இதுல, அது 1.0, 2.5, 5.0 இருக்கு. ஸோ அதே மாதிரி ஓல்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1.4,
2.0 4.9 அப்படின்னு ஒரு அந்த நம்பர் தான். ஏன்னா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு வார்த்தை ஆமா. அர்த்தத்தோட புரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அது 3 தான் இருக்கும். ஓகே. இப்போ என்ன பண்ணா நம்மளோட டீப் லேர்னிங் தான் உள்ள வேலை செய்யும். டீப் லேர்னிங்ல இருக்க அந்த மாடல், அதாவது ஏஎன்என் ஒன்று படிச்சோம், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு. டீப் லேர்னிங்ல படிச்சிருப்போம். அது நீங்க பார்க்கல அப்படின்னா டீப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஎன்என் அப்படின்னா என்னன்னு புரியும். ஓகே. எஸ், அதை வச்சு இதை ட்ரெயின் பண்ணி முடிஞ்சிடும். ஃபைனலி இதே மாதிரியே நீங்கள் பேசிவ் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை வச்சு ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு ஃபைனலி என்ன தெரிஞ்சிருக்கும்னா ஒவ்வொரு வார்த்தை அது உருவாக்கும் பொழுதே அடுத்த வார்த்தை என்னங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணும். சப்போஸ் இப்போ ChatGPT நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது அது ஒரு வார்த்தையை ஜென்ரேட் பண்ணுது. இதே வார்த்தை ஹவ் ஓல்ட் ஆர் யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா அதுதான் ஆன்சரையே ஜென்ரேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஹவ்வை ஜென்ரேட் பண்ணுது. அதுவே திரும்ப அந்த ஹவ்வையே உள்ள ஃபீச்சரா கொடுத்து அடுத்த வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகே. ரியல் டைம்ல நீங்க சாட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் அது இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகே. அதாவது இப்போ நம்ம போயிட்டு ChatGPT ஒரு மெயில் அடிக்க சொல்றோம் அப்படின்னா, இல்லை ஒரு கதை எழுத சொல்றோம் அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் தேர் இஸ் அ வில்லேஜ் அப்படிங்கும்போது தேர் ஈஸ் வில்லேஜுங்கிற ஒன்றையுமே தேருக்கு அடுத்து ஈஸு தான் வருங்கிறதையே தேரை கொடுத்து கண்டுபிடிக்கும். அடுத்து ஈஸை கொடுத்து வில்லேஜ் வருமா, அந்த இடத்துல பாய் வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இப்படிதான் இதோட மொத்த லேர்னிங்குமே. ஓகே. சூப்பர். இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் எம்பெடிங்ங்கிற கான்செப்ட். இதுக்கு செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் ட்ரெயின் பண்றோம். இதுதான் ஹீரோ. இதனால தான் ஒரு ChatGPT-னால நம்மள பேசுறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே. இதுவே ஒரு இமேஜ் ஜெனரேஷன்னா இங்க நம்ம வார்த்தைக்கு யூஸ் பண்ணோம்ல, அதுக்கு பதிலா அங்க பிக்சல் இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் அது எல்லாமே அந்த பிக்சல் எல்லாமே மறுபடியும் இந்த ஒரு ஃபார்மட்டுக்குள்ள வந்துரும். இந்த ஃபார்மட்ல வந்துரும். இங்க என்ன பண்ணனும்னா அடுத்த பிக்சலை ப்ரெடிக்ட் பண்ணும். அது மூலமா இந்த இடத்துல இந்த பிக்சல் தான் வரணும்ங்கறது ப்ரெடிக்ட் ஆயிட்டு ஒரு இமேஜே ஜெனரேட் ஆகும். வந்துரும். ஓகே. இது வந்து நம்ம ஒரு வார்த்தைக்கு பண்ணது. இத ஒரிஜினலா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட இருக்க டேட்டா செட்டே அவ்வளவு பெருசா இருக்கும். ஓகே. ஸோ இப்போலாம் யூஸ் பண்ணுறதுக்கே அவங்களோட GPU மெல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ChatGPT-யோட ஓனர் வந்து சொன்னார் இப்போ ரீசெண்டாக. அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே. இது அதோட வேற டைமென்ஷன் ஆஃப் அந்த மொத்த ஸ்ட்ரக்சரையும் இப்போ நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா டோக்கன் என்கோடிங் பண்ணோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நம்பரை அசைன் பண்ணோம். அதோட பொசிஷனையும் அசைன் பண்ணோம். ரெண்டையும் கிளப் பண்ணிட்டு கான்டெக்ஸ்ட் எம்பெடிங் பண்ணோம். அதை எடுத்து நியூரல் நெட்வொர்க்ல கொடுக்குறோம். அது ப்ரெடிக்ட் பண்ணுது. வார்த்தையை ஜென்ரேட் பண்ண கற்றுக்கும். ஓகே. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க வார்த்தையை டோக்கனாக பிரிச்சுக்கிறாங்க, டோக்கன் என்கோடிங். அடுத்து பொசிஷனை வச்சு பொசிஷனல் என்கோடிங். ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்டுவல் எம்பெடிங்னு ஒன்று பண்ணுறோம். அதில் வந்து இந்த கான்டெக்ஸ்டுவல் எம்பெடிங் அப்படியே தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஏஎன்என் அது மாறும் இல்லையா, லைக் வே ஆஃப் இது மாறும். நிறைய டைப்ல மாறும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மாறும் அதெல்லாம். ஓகே. ஸோ அது கொடுத்து நம்ம வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ண வைக்கிறோம். இப்படி தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே புரிஞ்சிருச்சு. அடுத்து ஸோ அவ்வளோதான். அடுத்து நம்ம இப்போ வந்து தாராளமாக ஒரு வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ணலாம். அடுத்து வி கேன் பிளான் அபவுட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த ஜென்ரேட்டிவ் ஏனா என்ன, இது எப்படி நம்மளோட கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டு இமேஜ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டெக் ரிலேட்டடாக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற ஆளை கூட்டிகிட்டு வந்து இந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் அதே நேரத்தில் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு இந்த ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பை பண்ணால் தான் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள்கிட்ட சந்திக்கும் வரை பாய்.